சார் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அதோட நிறை குறைகளாக சொல்லி இது எப்படி சார் பார்க்குறீங்க? உண்மையிலே இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி இது எப்படி சொல்கிறேன்னா, தேர்தல் பிரச்சாரத்து போது குறிப்பாக சிஎம் விஜய் அவருடைய தேர்தல் அறிக்கையாக சொன்னதில் பல விஷயங்கள் என்னென்னா, டெக்னாலஜியை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டையும் நாங்கள் நடத்த போகிறோம். நீங்கள் எங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டீங்க, தாவேக அரசை ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த அரசாங்கம் டெக்னாலஜிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பேசுகிற விஷயம் என்னென்னா, இந்த ஆப் தான், ஒரு செயலி தான். நீங்கள் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கணும், ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்கணும், வேறு ஏதாவது கொண்டு நிற்கணும்னா உங்களுக்கு தகுதி அடிப்படையில் அந்த சரியான ஆதாரங்கள், சரியான சர்டிஃபிகேட் இருந்தால் அந்த ஆப் மூலிமா நீங்கள் விண்ணப்பிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கே அது வந்துடும். நீங்களே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்போ வந்துடுச்சு யூரோப்பில்? இதெல்லாம் எப்போ வந்துச்சு மேலை நாடுகளில்? இதெல்லாம் மீறி அடுத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்தால் எங்களுடைய ஆட்சியே இருக்கும் அப்படின்னு பல பேர் கேள்வி பண்ணாங்க. சில பேர் ஏங்க இந்த இதுதான் வடிவேலு காமெடியில் கொசு அடிக்கிற மிஷின், மூட்டைப்பூச்சி மிஷின் இருப்பார்ல, அதில் சிங்கமுத்துவன்னு சொல்லி, ஏன்னா காலகாலமாக கொசு மூட்டைப்பூச்சி கடிச்சுன்னா கச்சக்குன்னு அடிச்சு மச்சக்குன்னு தூக்கி போட்டது தானே வழக்கம். அது என்னன்னு காலகாலமாக நாங்கள் போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் போயிட்டு இதுக்கு மனு கொடுக்குறது, அந்த சர்டிஃபிகேட் கேட்குறது, அதுக்கு வர முடியாது போகிறது, அதுக்கு ஒரு இடைத்தரகர் இருக்கிறது, போய் எங்கள் மனுலாம் போய் சேருமா, எங்கள் சர்டிஃபிகேட் வருமா, அதெல்லாம் பெரிய கனவாக இருந்தது. நீங்கள் போய் ஒரு சாமானியர் போய் ஒரு வருமான சான்றிதழ் வாங்கிட்டு முடியுமா? இதெல்லாம் தாண்டி எப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களை தெரிய வரும். இதுதான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்க, இன்னும் பழைய பஞ்சாங்கமாக ஏன் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை பல பேர் கேள்வி பண்ணாங்க. இன்னைக்கு தாவேக அரசு அமைஞ்சிருச்சு. அதே சமயத்தில் இன்னொரு விமர்சனங்களும் விஜய் மீது வைத்தார்கள். என்ன காரணம்னா, ஏங்க அவர் உச்ச நட்சத்திரங்க, 240 கோடி ரூபா சம்பளம் வாங்குறேன்னு அவரே சொல்றாரு, நான் எல்லா புகழையும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு அவரே சொல்றாரு. அப்படி அவர் ஜெயிச்சிட்டாரு. பெரம்பூர் தொகுதிக்கோ திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணிட்டாரு. அப்ப ரெண்டுத்துலயும் அவர் ஜெயிச்சிட்டாரு. முதல்ல இது எம்எல்ஏ ஆயிட்டாரு. ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுல இருக்காரு அப்படின்னா அந்த தொகுதி மக்கள் விஜயை, சட்டமன்ற உறுப்பினர் விஜய், அப்போ கூட சிஎம் விஜய்னு சொல்லல, சட்டமன்ற உறுப்பினர் விஜயை இவங்க போய் சந்திக்கிறதுக்கு எளிதா இருக்குமா, சாமானியர் கூட சந்திக்க முடியுமா அப்படின்னு பொழுது அந்த தேர்தல் பிரச்சார பயணத்தில் அந்தந்த தொகுதிக்கு போகும்போது விஜய் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, என்னை நீங்க எளிதாக சந்திக்கலாங்க, அந்த தொகுதியிலேயே நான் ஒரு வீடு எடுத்து தங்குறேன், அந்த தொகுதியிலேயே என் ஆபீஸ் இருக்கும், நான் என்னை எளிதாக சந்திக்கலான்னு இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு முதலமைச்சர் இதுக்கு வந்தாச்சு. வந்த பிறகு இப்போ பெரம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், இப்போ எம்எல்ஏ, அந்த தொகுதிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் எம்எல்ஏ எப்படிங்க போய் பார்க்குறது? காலகாலமாக இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அந்த தொகுதியில் 24/7 அவங்க கண்காணிப்பிலே இருக்கணும், மக்களுடைய குறையை கேட்கணும், குறிப்பாக நல்லது கட்டத்துக்கெல்லாம், மக்கள் சம்மந்தப்பட்ட நல்லது கட்டத்துக்கெல்லாம் தொகுதி முழுக்க போய் வரணும். இதெல்லாம் உண்டு. ஏன்னா மக்களுடைய பார்வையிலே இருந்தணும். இதோ 5 வருஷத்தை தாண்டி அடுத்து ஒரு 5 வருஷத்தையும் மக்கள் நம்பணும், ஆட்சியில் கொண்டு உட்கார வைக்கணும். அப்படின்போது இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி, பெரம்பூர் ஒரு சிஎம் தொகுதி அப்படின்போது நாங்கள் எப்படிங்க அதை அவர் மீட் பண்ண முடியும் அப்படின்போது அதுக்காக தயாரிக்கப்பட்ட ஆப் தான் இந்த ஆப். நீங்கள் கொளத்தூரில் கூட பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோற்றதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா, உண்மையாக அந்த தொகுதிக்கான இது பண்ணியிருக்காரு. அந்த தொகுதியில் என்ன நடக்குது அவர் காதுக்கே போய் சேர்க்க காணும். அவரை கொண்டு அந்த தொகுதியில் நிற்கும். அவர் வரும்போதெல்லாம் மயிலாட்டம், தேராட்டம், குதிரை ஆட்டம் எல்லாத்தையும் ஆடி, பார்த்தீங்களா எப்படி சுபிட்சமாக இருக்காங்க, எப்படி சிறப்பாக மக்கள்லாம் சிரிச்ச மேனிக்கு இருக்கிறாங்க பாருங்கன்னு சொல்லி அப்படியே கூட்டு போயிருது. அவரை ஒரு முதல்வரை தாண்டி அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த மக்கள் கூட ஒரு நேரடி தொடர்பில் இருந்தால் தானேங்க இந்த ஆப் பின்னாடி. இந்த ஆப்போட இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, நீங்கள் உங்கள் தொகுதியில் இப்போ திடீர்னு ஒரு ரோடு சரியில்லை, தண்ணி தேங்குது, ஒரு மின்சார இதுல டிரான்ஸ்பார்மத்துலேருந்து ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்குது, அதை யாருமே கவனிக்காமல் இருக்கிறாங்க, இல்லது எங்கள் தெருவில் 10 நாளாக தண்ணி வரல அப்படின்னா அதை நீங்கள் புகாராக அந்த ஆப்பில் கொடுக்கலாம். ரைட்டுங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கிறவங்க கொடுத்துட்றாங்க, இல்லது புகார் கொடுக்க தெரிஞ்சவங்க கொடுத்துட்றாங்க. சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு என்ன, எனக்கு இப்போ டைப் பண்ண தெரியாதுப்பா, நான் படிக்கவே இல்லை அப்படின்னா வாய்ஸ் ஓவர் இருக்குது. அதில் நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டர், நீங்கள் வாய்ஸில் சொல்லலாம், எந்த இதுவும் தேவையில்லை. அப்படி எனக்கு அந்த ஆப்புக்குள்ளும் போக தெரியாது, வாய்ஸும் பேச தெரியாது அப்படின்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குதா, அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த விடுனர், பெறுநர், ஐயுள்ள, அன்புள்ள ஐயா,
உயர்திரு எம்எல்ஏ அவர்களுக்கு, உயர்திரு சிஎம் அவர்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை. இந்த தெருவில் இத்தனாவது வார்டில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுங்க, உடனே வந்து சரி செய்யுங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரிகளுக்கு அந்த புகார் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போய் சேரும். துறை சார்ந்த அந்த அதிகாரிகள் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ஆப்புக்குள்ள அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவும் தமிழ்நாட்டினுடைய சிஎம் ஆன விஜய் நேரடி தொடர்பில் இருப்பார். அவர் திடீர்னு கூட எடுத்து ஆய்வு பண்ணலாம். அது கையில் இருக்கிற ஃபோன் தானே, உட்காந்து பார்ப்பாரு. என்னங்க இவ்வளோ புகார் வந்திருக்குது, இவ்வளோ தான் இதை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க, மீதி இப்படியே இருக்குது. ஒரு அம்மா வந்து முதியோர் பென்ஷனுக்கு கேட்டு இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க, 6 முறை அமைச்சிட்டாங்களா, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கன்னு சிஎம் நேரடியாக அந்த துறை சார்ந்தவர்களுக்கு கேட்கலாம். இது ஒரு முதல் கட்டமாக நம்ம இதில் சொல்லுவாங்களா பிள்ளையார் சுழின்னு, அப்படி ஒரு பிள்ளையார் சுழியை போட்டிருக்கிறார்கள். சார் இது வந்து 234 தொகுதியிலும் இந்த ஆப் வந்து செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அருமையான கேள்வி. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க மக்களே, இந்த ஆப் வந்துருச்சு அப்படின்னு உடனே, ஐயா பெரம்பூர் மட்டும் ஸ்டார் தொகுதி கிடையாது, பெரம்பூர் மட்டும் முதல்வர் தொகுதி கிடையாது, தமிழ்நாட்டுக்கே முதல்வர். நீங்கள் இருக்கிற 234 தொகுதியில் 107 தொகுதி நீங்கள் வெற்றி பெற்றாலும் 234 தொகுதிக்கு அவர் தான் முதல்வர் அப்படின்னும் போது நாங்களாம் என்ன அப்படின்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு சோதனை முயற்சி தான் இது. வந்து 234 தொகுதிக்கும் இந்த ஆப்பை கொண்டு வர போகிறார்கள். அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக அவருடைய கண்காணிப்பில் இருப்பார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் நீங்கள் என்னென்ன மனு கொடுக்கணுமோ மனு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நலத்திட்டங்களுக்கு நான் தகுதியான ஆள், எனக்கு ஏன் அந்த முதியோர் பென்ஷன் வரல, எனக்கு ஏன் வந்து இன்னும் வந்து மகளிர் உரிமை தொகை வரல அப்படின்னு அவங்க வந்து அதில் கேட்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அது விரைவில் வரும் அப்படின்றாங்க. சார் கரூர் கூட்ட நெரிசலில் இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை தருவதாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அரசு வேலையை தந்து தான் ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. அதை தாண்டி அது 2 விதமான விமர்சனங்களாக இருக்குது. வந்து விஜய் என்கின்ற ஒரு தனிப்பட்ட நபர், அப்போ அவரை பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் அது துயர சம்பவம். உண்மையிலே அது அந்த மாதிரி சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் ஏற்படக்கூடாது. அது மிகப்பெரிய துயர சம்பவம். ஏன்னா ஒரு உயிருக்கு மதிப்புன்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கு ஈடு இணையே ஆகாது. நடந்துருச்சு. நடந்த பிறகு அப்போதைய அரசாங்கம் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 20 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கரூர் சம்பவம் உங்களை பார்க்கறதுக்கு அந்த கூட்டம் தான். நீங்கள் இது மாதிரி விட்டுட்டு ஓடினீங்களே, நீங்கள் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தப்பிச்சு ஓடிட்டீங்களே, நீங்கள் போய் பனையூரில் பதுங்கிட்டீங்களே, அது மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் தாண்டி சிஎம்மாக அவர் ஜெயித்த பிறகு என்னங்க கரூர் சம்பவத்தை பற்றியே பேச மாட்டேன்றாரு. இந்த கரூர் மக்களை போய் பார்ப்பாரு முதல் வேலையா. அவர் சிஎம்னு கையெழுத்து போட்டு எடுறா வண்டியை கரூருக்கு போடா, அங்கே போய் அந்த மக்களை போய் பாடுறா, அந்த 41 குடும்பத்தையும் போய் பாடுறா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அப்படின்னு விமர்சனங்கள்லாம் வந்த பொழுது, இப்போ வருகிற ஜூலை 10ஆம் தேதி நான் போய் சந்திக்கிறேன், நான் போய் பார்க்குறேன், அந்த குடும்பங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறேன். அது தவிர பார்த்தீங்கன்னா இது ஒரு மக்கள் சந்திப்பு பயணமாக ஒரு கூட்டமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கூட்டம்னா ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக, இல்லை ஒரு அரங்கத்தில் அந்த கூட்டத்தை நடக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக ஒரு கண்டென்ட் அவர் பேச போகிறார். ஏன்னா நீங்கள் நல்லா அந்த கரூர் சம்பவத்தை எடுத்து பாருங்கள். திருச்சியில் ஆரம்பித்து திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் முடிச்சுட்டு கரூர் வந்தபோது தான் இத்தனை ஊரை முடிச்ச பிறகு பயங்கரமான செல்வாக்கு ஆகிப்போச்சு விஜய். போகிற இடம் பூரா திருவாரூர்லாம் கேட்ட கேள்வியெல்லாம் பயங்கரமாக ஆகிப்போச்சு. கரூரில் வரான்னா அப்போது கரூருடைய முடிசூடா மன்னனாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர்கள். இப்போ அவருடைய கோட்டையாக இருக்குது அப்படின்னா இந்த மீட்டிங் எப்படி யாராக இருந்தாலும் சொல்லுவாங்கல்ல, இந்த மீட்டிங் அவர் எப்படி நடத்திடுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அப்படி அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவா, அதை தாண்டி அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு அவர் பாடினதுனால உடனே ஒரு சலசலப்பு ஏற்படும், உடனே ஒரு கந்தளிப்பு ஏற்படும். இதுவாச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு அதுக்குள்ளே எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தார், எப்படி அன்பில் மகேஷ் வந்தார், அவ்வளோ ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரியான கேள்விகள் அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. இது சிபிஐ விசாரணைக்குள்ளே ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க, சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எடுத்து போய் அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அது இந்த வழக்கை நிறுத்து போக செய்ததா, அல்லது வேறு விதமாக அதை மடமாற்றி விடுற ஒரு விஷயமா இருக்குமானா, இன்னும் அது ஜிஓ எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் இதுவாக பாஸ் பண்ணல. ஒரு வேலை வழக்கு முடிந்த பிறகு இதை நான் ஒரு ஆணையாக தெரிவிக்கிறேன் அப்படின்னு கூட இருக்கலாம். வந்து இதெல்லாம் மீறி அந்த மக்களை சந்தித்தாக வேண்டும். அந்த குடும்பங்களை நீங்கள் நேரடியாக பார்த்துக்கணும். ஏன்னா அது அப்போ நடந்து முடிஞ்சவுடனே மகாபலிபுரத்தில் ஒரு தனியார் ரெசார்ட்டில் கூப்பிட்டு பேசினார், அப்புறம் அழுதார், மன்னிப்பு கேட்டார்லாம் சொல்லியிருந்தாங்க. வந்து அது அந்த காணொலிலாம் எதுவும் வரல. ஆனால் இந்த முறை பல உண்மை சம்பவங்களை அன்றைக்கி என்ன நடந்தது, எந்த மாதிரியாக தான் வந்து தன் மீது முதுகில் குத்தப்பட்டார்கள், இந்த வேனில் யாரெல்லாம் இருந்தாலும் ஒரு பொய் பிரச்சாரம் யாரெல்லாம் பேசினாங்க,
என்ன நடந்ததுன்னு சிஎம் விஜய் கரூரில் பேசுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சார் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, தாவேக்கா ஆட்சி அமைத்து இன்னைக்கு 2வது மாதம் ஆகுது. ஆட்சி தொடரக்கூடாதுன்ட்டு பல்வேறு சதி திட்டங்களை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த எம்எல்ஏ பேரம் பேசுறது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது வந்து, நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஆதாரபூர்வமாக பேசுங்க, ஆதாரபூர்வமாக பேசுங்க அப்படின்வாங்க வந்து. அதுவும் ஆளுங்கட்சி ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிட்டா பழி வாங்குறாங்க நடவடிக்கை. அதுவும் தாவேக்கா அரசு மீது நீங்கள் சொல்ல மாதிரி 60 நாள் ஆகுது, இந்த 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதத்தில் இவங்களோட அட்ராசிட்டி என்ன பாருங்கள் அப்படின்னு. ஏன்னா ஆரம்பத்திலிருந்து தாவேக்கா அரசின் மீதான வச்ச விமர்சனம்னா குதிரை பேரம் இவங்க தான் பேசுகிறாங்க. இப்போ கூட அதிமுகலேருந்து ஒவ்வொரு விக்கெட்டாக கழண்டுக்கிட்டு வருது வந்து. அதுக்கெல்லாம் காரணம் விஜயா? அவங்க வராங்க வந்து. அவங்க ஏன் வராங்க அப்படின்னா, ஏங்க நாங்கள் பரம எதிரியாக நினைத்து கொண்டிருக்கிற திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைச்சு இந்த விஜய் கவர்மெண்ட்டே வரக்கூடாது, நீங்கள் சிஎம் இருங்க, நான் துணை முதல்வராக இருக்கிறேன்னு ஒரு இது பேசியிருக்காங்கன்னா, ஏன்னா நாம் சொல்லலை, அந்த கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்டுகள், விசிகா, மதிமுக இவங்களே சொல்கிறாங்க வந்து. இவங்க ஒரு விஷயத்தை பேசினா இந்த கசப்பான அனுபவத்தின் காரணமாக தான் நாங்கள் வந்துட்டோம், அரசியலுக்காக எந்த லெவலில் வேணாலும் இறங்குவாங்க பொழுது அப்படின்னு வந்துட்டோம். இதில் அதிகப்படியாக வச்ச விஷயம் என்னென்னா குதிரை பேரம்னாங்க. கடைசியில் பாருங்கள், இன்றைக்கி ஊத்தங்கரை எம்எல்ஏ, தவேக்கா எம்எல்ஏ இளையராஜா என்பவரிடம் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஆட்கள் போய் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும், 37 கோடியிலேருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. அவர் சாப்பிட்டா இல்லைங்க வேணாங்க அப்படின்ட்டுக்கிறார். அப்படி தான் சொல்லுவாங்க. திரும்பியும் பேசின உடனே கடுப்பாயிட்டுக்கிறார். அது என்னன்னா, நீங்கள் உடனே ரிசைன் பண்ணுங்கள், நாங்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம், அந்த அரசு கவர்ந்துடும், நாம் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும், நீங்கள் மறுபடியும் எம்எல்ஏ ஆகிடலாம், நம்ம கட்சிக்குள்ளே வந்துடலாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. இது வெறும் ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் உள்ள பல தாவேக்கா எம்எல்ஏடும் இது மாதிரியான ஒரு பேரம் பேசப்பட்டுள்ளது. அப்போ என்னென்னா, இந்த 60 நாள் கூட உங்களால் பொறுத்துக்க முடியல அப்படின்னா அவ்வளோ எவ்வளோ கோபம் இருக்கும் பாருங்க இந்த தாவேக்கா அரசு மீத. அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சாச்சு, இது மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, ஏங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி அவங்க முன் வைக்கிறாங்க. சார், பிரபல காமெடி நடிகர் இந்த பாவா லட்சுமணனுக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் வந்து அவருக்கு கொடுத்த அந்த எம்எல்ஏ குடியிருப்பில் வந்து தங்கிக்க சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மனித நேயத்தை? இல்லை, உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்க வந்து. ஏன்னா சினிமா கலைஞர்கள் நம்ம சொல்லிடலாம் வந்து, எப்போ பார்த்தாலும் இவங்க ஏதாவது ஒன்று சம்பாதிக்க வேண்டிய நேரத்தில் சம்பாதிச்சிட்றாங்க, அப்புறம் குடிக்கிறாங்க, அப்புறம் நல்லா ஒரு ஜாலியாக இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும் போது எனக்கு உதவி பண்ணுங்கள், எனக்கு பணம் அனுப்புங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்கன்னு சோஷியல் மீடியாவில் அவங்களை திட்டுறாங்க. அது இப்போ பாலட்சுமணன் இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க, நம்ம வந்து அவங்களாம் என்ன பெரிய சம்பளம் கிடச்சிருக்க போகுது சினிமாவில் 30 நாளில் அவங்களாம் 5 நாள் வேலை கிடச்சாலே பெரிய விஷயங்க. அதுவும் பாலட்சுமணன்லாம் வந்து அவருக்கெல்லாம் வந்து குடும்பம் கிடையாது வந்து, அதை திருமணம் பண்ணிக்கல. அவர் திருமணம் பண்ணிக்காமல் ஒரு ப்ரொடக்ஷன் பாயா டீ வாங்கி கொடுக்குற ஒருத்தராக இருந்து, அப்புறம் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டாக மாறி ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்து, அவர் கை காமிச்சு விட்ட எத்தனையோ டைரக்டர்கள், பெரிய டைரக்டராக இருக்காங்க, அவர் கை காமிச்சு விட்ட ஹீரோக்கள் இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஹீரோக்களாக இருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராக எல்லாம் தெரியும், இந்த லெவல்லே அவங்க இருக்கிறாங்க. அப்படின்பொழுது சில இதுவெல்லாம் இருக்குது தான் சினிமாவில். அதை தாண்டி எனக்கு சுகர் வந்துடுச்சு, எனக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு, என்னுடைய ஒரு கால் கட்டவரில் எடுத்துட்டாங்க, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை, சாப்பாட்டுக்கு நான் சிரமப்படுறேன். ஒரு சினிமா கலைஞர், ஒரு மக்களை மகிழ்வுக்கு. இப்போ சூப்பர் குட் லட்சுமணன் சொல்லுவாங்க. அவர் வந்த படங்களில் எத்தனை சிரிச்சு இது பண்ணுறோம். இந்த மாயி படத்தில் நம்ம மொக்கச்சாமி வந்திருக்காரு, மாயண்ணன் வந்திருக்காருன்ற டைலாக்கு, அதுதான் அவர் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னும் கேட்டால் ஆனந்தம் படத்தில் தான் அவர் அறிமுகம். லிங்குசாமி தான் அவருக்கு இப்படி ஒரு வாய்ப்பையே கொடுத்தாரு. ஒரு எமோஷனலான காட்சியில் அவர் நடிச்சிருப்பார். வடிவேல் கூட பல காமெடிகள் பண்ணியிருக்காப்புல. அப்படி இருக்க ஒருத்தர் கேட்குறாரு, சரவணா ஸ்டோர் லெஜெண்டு அவர்கள் வந்து 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறேங்க, நீங்கள் இருங்கன்னு போது அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வச்சார். அதில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை கல்வி அமைச்சரான ராஜ்மோகன் அவர்கள் இமீடியட்டாக வந்து அவர் நேரடியாக பார்த்து, எம்எல்ஏ ஹாஸ்டலில் என்னுடைய குடியிருப்பு இருக்குது, அதில் நீங்கள் வந்து தங்கிங்க, 6 மாதம் தங்கிங்க, 6 மாதத்துக்குள்ளே அரசாங்கத்து மூலிமா உங்களுக்கு வீடு ஒதுக்கி தரேன் அப்படின்னு. இது ஒரு மனிதநேயமிக்க ஒரு இதுதான். ஏன்னா அவர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராகவும் இருக்கார். அடிப்படையில் ஒரு கவிஞர் வந்து ராஜ்மோகன் வந்து ஒரு எழுத்தாளர், எளிமையாக மக்கள் வந்து எளிமையாக சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார் வந்து. இப்போ பாருங்கள், யூமா வாசிக்கின்னு ஒரு எழுத்தாளர், அவர் பல படைப்புகள்லாம் படிச்சிருக்காரு. ரொம்ப பெரிய சம்பாத்தியெல்லாம் அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார். அவர் வந்து ஓவிய ஆசிரியராக இந்த பட்டுக்கோட்டை பக்கத்தில் ஒரு கிராமத்து ஸ்கூலில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பணியை எக்ஸ்டெண்ட் பண்ணி
பணி நீட்டிப்புன்னுவாங்களே, அந்த பணி நீட்டிப்புக்கான ஆணையத்தை அவர்கிட்ட கொடுக்க காணோம். அதுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டார். இதை கொஞ்சம் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பரிசீலனை செய்யணும்ன்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அது அவர் பார்வைக்கு தெரிஞ்சு பணி நீட்டிப்பு ஆணையத்தை கையில் கொடுத்துட்டார். காரணம் என்னன்னா, இது மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் இவங்கெல்லாம் மக்களுடைய தொடர்பு உள்ளவங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வகையில் மக்களை வந்து மகிழ்விக்கக்கூடியவர்கள். அவங்கள விட்டுறக்கூடாது. மக்களும் முக்கியமானவர்கள் தான். அதனால் இது உண்மையிலே ராஜ்மோகன் அவர்களுடைய செயல் பலருடைய பாராட்டுகளை பெற்றுள்ளது. சார், இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் அவர்களை வந்து முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ ஒருமையில் பேசினதாக சொல்லி கைது செய்யப்பட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதை 2 விதமாக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று என்னென்னா, அரசியல் பழிவாங்கிற நோக்கம். அது வந்து இப்போ ஒருமையில் வந்து சிஎம் விஜய் எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர் ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதையே வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், திமுகவை சேர்ந்தவர் அப்படின்னால அவர் ஏன் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் சில காணொலிகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே அவர் வந்து பேசியிருக்காரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, அந்த ஓட்டு போட்ட மக்கள், குளத்தூர் மக்களை ஏதோ சாபம்லாம் கொடுக்குற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸ்டாலின் வந்து அந்த குளத்தூரை சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சுருந்தாரு, இந்த மக்களை நீங்கள் இதுவாகிடுவீங்க அப்படின்னு தொடர்ச்சியாக. அதாவது என்னென்னா, நீங்கள் தவேக அரசு மீது விமர்சனம் செய்யுங்க, அல்லது அந்த நலத்திட்டங்கள் மீது விமர்சனம் செய்யுங்க, அவங்க ஆட்சி மீது விமர்சனம் செய்யுங்க, தனி மனித தாக்குதல் பண்ணாதீங்க அப்படின்னு. தனியாக வந்து நீங்கள் வந்து சிஎம் விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல் செய்யாதீங்க, அவருடைய பர்சனல் தாக்குதல் செய்யாதீங்க அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காக ஒரு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் வழக்கு விசாரணை என்ன என்பது முழுமையாக தெரியும்போது தெரியும். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.